எங்களுடைய தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகன மகிமைக்கு பாத்திரரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் துதிக்கிறோம். படைத்தவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே நாங்கள் துதிக்கிறோம். வல்லவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா துதிகன மகிமைக்கு பாத்திரரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கே 2-3 கூடிய நாமத்தில் இருக்கிறோம் இங்கே வருவே சொன்ன தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தரே நாங்கள் துதிக்கிறோம். படைத்தவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அசைவாடுங்க ஆவியானவரே, அனலாக்குங்க ஆவியானவரே, அசைவாடுங்க ஆவியானவரே, அனலாக்குங்க ஆவியானவரே, அசைவாடுங்க அசைவாடுங்க என் மேலே அசைவாடுங்க, அசைவாடுங்க அசைவாடுங்க என் மேலே அசைவாடுங்க, அசைவாடுங்க ஆவியானவரே, அனல் மூட்டுங்க ஆவியானவரே, அசைவாடுங்க ஆவியானவரே, அனல் மூட்டுங்க ஆவியானவரே. நல்ல ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன். சப்பா ஜெபி கொடுத்த நல்ல கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்திக்க போகிறோம். நாங்கள் பாடி ஆராதிக்க கருத்தில் நல்ல வெளிப்படட்டு. நீர் எங்களோட அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பார்க்க போகிற வார்த்தையில் நல்ல வெளிப்பட்டு ஏசப்பா நீரே எங்களோட பேச போகிற நல்ல கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி அமர்ந்துக்கிறோம். ஒரு சில பாடலை பாடி தேவன் அப்படி மகிமைப்படுத்துவோம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களில் 105வது பாடல், கர்த்தர் நாமமின் புகலிடமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே, நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா கலங்கலப்பா, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே, யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி, யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே, யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே, யெகோவா நாங்க கலங்கலப்பா, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே, நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே, யெகோவா ரூவா என்
ஸ்தோத்திரமே 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 கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீர் யெகோவா சம்மா கூடவே கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா சாலோ சமாதானம் தருகிறீர் யெகோவா சாலோ சமாதானம் தருகிறீர் ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே ஹல்லேலூயா 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 எல்லாரும் முழங்கால பாடிட்டு அப்படியே கையில உயர்த்தி அப்படியே சொல்லுமா ஹல்லேலூயா 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 யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே இரு கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லுமா ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 கண்மணி போல் எங்களை காப்பவரே காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல எங்களை சுமக்கிற தெய்வமே ஆராதனை ஆராதனை ஓசனா தேவனே ஓசனா 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 உன்னத தெய்வனே ஓசனா 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 அப்படி இந்த லைன் அப்படி சொல்லுவோமா கண்மணி போல் அனுதினம் உங்களை காக்கிற தெய்வமே உமக்கு ஆராதனை ஏசப்பா ஆராதனை ஆராதனை
காக்கிற தெய்வமே, இந்நாள் வரை காத்து வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறே ஏசப்பா. வாயிலுக்கு நம்ம நன்றிகள் அப்படி சொல்லுவோமா ஆண்டவரே? இரவு முழுவதும் பாதுகாத்து கொண்டு பகலை தந்திரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் இன்றைய தினமும் நீ காத்துக்கொள்ள போறீர், அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறே ஏசப்பா. நாங்கள் பார்க்க போகிற வசனத்தில் நம்ம எல்லாமே வெளிப்படட்டு நீர் எங்களோட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் அமர்ந்து கொள்ளும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம் கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு அவர் கொடுத்த இந்த தருணங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பறவைகள் எல்லாமே கர்த்தரை காலையில் எழுந்திரிச்ச உடனே துதிக்கிறது. அல்லேமே. ஆமென். கர்த்தர் இந்த நாளில் மனிதர்களாகிய நம்மளையும் ஆண்டவர் அவர் சமூகத்தில் இன்னைக்கு அமர பண்ணி நம்மளை துதிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிலைகள் என்னன்னா, இந்த இருக்கிற காலகட்டத்தினுடைய நிலைகளில் நம்மளுடைய சிந்தைகளை பிசாசு ரொம்ப ரொம்ப என்ன செய்கிறான், அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிற காலமாக இது என்ன செய்யுது, இது இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம பார்த்து நம்ம அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். லூக்கா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமென். லூக்கா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 41வது வசனத்தையும் 42வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் தேவையில்லாத காரியங்களை நாம் யோசிக்கிறது தான் பிசாசனுடைய பெரிய அஸ்திபாரத்தினுடைய ஒரு உந்துகோலாக என்ன செய்யுது, தேவையில்லாமல் யோசிக்கிறது. ஆமென். தேவையற்ற காரியங்களை யோசிக்கிற காரியங்களை தான் பிசாசு இப்போ அதிகமாக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. எதுக்கு நம்ம அதை யோசிக்கிறோம்னு தெரியாது, ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு தெரியாது, ஆனால் அதை யோசிப்போம். ஆமென். இதுக்கு பேர் தான் என்ன கட்டு அப்படின்னா சிந்தையின் கட்டு. ஆமென். இது ஆண்டவர் இந்த மார்த்தாள் இடத்துல சொல்லுகிறார், நீ தேவையில்லாமல் அதிகமாக நீ யோசிக்கிறாப்பா, தேவையில்லாமல் அதிகமாக நீ என்ன செய்கிற, சிந்திக்கிற, தேவையில்லாத காரியங்களை நீ பேச ஆரம்பிக்கிற. இப்படி என்ன செய்கிறார், அந்த காரியத்தையே யோசித்து யோசித்து இவ என்ன போய் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறா, நான் பார்க்குற வேலையை சேர்ந்து பார்த்தா தான் என்ன அப்படின்னு சொல்லி இவ மரியாளிடத்தில் பேசுகிறத விட தனக்குத்தானே சிந்திச்சு கொண்டு இருக்கிற ஒரு செயல்பாடுகளை இந்த மார்த்தாள் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்களேன், 20 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போகிற திருமண காரியங்களை குறித்து இப்போ உட்காந்து சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. தன் வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்க பக்கத்து ஊர்லேயோ சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டிலையோ இருந்தாங்கன்னா இவங்க இப்படி பேசியிருந்தா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்வாங்க, தன்னால் இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பேசுவாங்க இவங்க, இப்படி சொல்லுவாங்க இவங்க, இப்படி செய்வாங்க இவங்க, இப்படி சொன்னால் நான் என்ன செய்கிறது உன்னைய அப்படின்னு சொல்லி இவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, வார்த்தைகளினுடைய விதங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது நடக்காத காரியமாக இருக்கலாம், ஆனால் நடந்துச்சுன்னா என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க, சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. இது 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 தெய்வீகத்தினுடைய நிலைகளில் வருகிற ஒரு கட்டு அல்ல, இது தேவனுடைய சாத்தானுடைய நிலைகளில் வருகிற ஒரு கட்டு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. ஆனால் வசனம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, மரியாள் மேலேயும் இயேசு அன்பாக இருக்கிறாரு, மார்த்தாள் மேலேயும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த மரியாள் தேவனுடைய சமூகத்தில் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார், மார்த்தாலும் வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் தன்னுடைய சிந்தைக்குள்ளே இருக்கிற கட்டுக்களோட கூட போய் என்ன செய்கிறாங்க. அல்லேலூயா. சிந்தையில் இருக்கிற இந்த கட்டோட போய் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, போய் ஆண்டவருடைய சமூகத்தில் இல்லை ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ தேவன் தான் இங்கே இருக்கணும், இருக்க வேண்டிய இடத்துல பலவிதமான பிரச்சனைகள் உள்ளே இருக்குது. தேவன் இருக்க வேண்டிய இடத்துல உலக கவலைகள் என்ன செய்யுது, உள்ளே இருக்குது. தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிருவார்னு சொல்ல வேண்டிய இடத்துல பலவிதமான காரியத்தை யோசிச்சு அதனால தான் தாவீது இப்படி சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் என்னை என்ன செய்கிற, கலங்குற.
இந்த ஆத்மாவினுடைய வேலை என்னென்னா எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று நினச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இவங்க தூங்க கூட மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அடிக்கடி சொல்லுவாங்க தூக்கமே வர்றதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க கண்ட காரியங்களையும் குறித்து கவலைப்படுவாங்க. வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, வீட்டில் இவ்வளோ கடன் இருக்குது, எங்கள் அம்மாவுடைய நிலைமை அப்படி இருக்குது, எங்கள் அப்பாவுடைய நிலைமை அப்படி இருக்குது, நான் அதை செய்கிறதா இதை செய்கிறதா, படிப்பை பாதியில் நிப்பாட்டிட்டா என்ன, நான் வேலைக்கு போனால் தான் என்ன, இந்த மாதிரி தேவையில்லாத காரியம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார், கர்த்தர் நடத்துவார். எனக்குன்னு ஒரு காலகட்டம் வருகிறப்போ, எனக்குன்னு ஏற்ற வேலைகள் வருகிறப்போ ஆண்டவர் அந்த காரியங்களை நடத்துவார் அப்படிங்கிற மனநிலைகளை தேவன் கொண்டு வருவாரே ஒழிய சாத்தான் என்ன செய்ய மாட்டேன். நீ யோசி, நீ ரொம்ப திங்க் பண்ணு, நீ இந்த மாதிரி காரியங்களை யோசிச்சுட்டே போ. சில பேரை பாருங்களேன், பைக்கில் இப்படி போய்கிட்டு இருப்பாங்க, கண்டதையும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதனால தான் அவங்களுடைய நிலைகளில் நிறைய ஆக்சிடெண்ட்டுகள் வர்றதுக்கு காரணம் சிந்தையின் கட்டு. சிந்தை நேராக ரோட்டை பார்த்து ஓட்டுறது கிடையாது. இவங்க வித்தியாசமான நிலைகளில் யோசிச்சுட்டு போகிறதுனால தான் அவங்க ஆக்சிடெண்ட் ஆகுறாங்க. அல்லேலூயா. அப்போ சிந்தை என்னை விபத்துக்குள்ளாக்கும் என்றால் சிந்தை என்னை ஏதோ ஒரு ஆபத்துக்குள்ளே கொண்டு போய் என்ன செய்யுது. ஆமேன். நான் தேவனுடைய திட்டத்துக்கு சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க விடாதபடி தடை பண்ணுவது எது அப்படின்னா இந்த சிந்தையின் கட்டு தான். அல்லேலூயா. அப்போது முதல்ல எதை நம்ம ஃப்ரீயாக வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த சிந்தையை தான் நம்ம என்ன செய்யணும். அப்போது புத்தியுள்ளவர்களாக இருப்பது என்பது வேறு. ஆமேன். அந்தந்த நிலைகளில் ஆண்டவர் இதை நடத்துவார், இதை செய்வார், இப்படி வாழலாம், இப்படி வாழ்ந்துக்கலாம். இதுக்கடுத்து இன்னைக்கு நான் ஒரு 10 ரூபா சேமித்து வச்சு ஆண்டவர் என்ன இந்த மாதிரி காரியங்களை உயர்த்துவார். புத்தி உள்ளவர்களாக நடப்பது வேறு. ஒரே காரியத்தை ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற அனுபவங்கள் என்பது வேறு. அது காரணமே இல்லாத யோசனைகள். அது என்ன செய்யும். நீ வேத புத்தகத்தில் நிறைய பேர் அப்படியே யோசித்து வாழ்ந்த நிலைகளில் இருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் அவர்களை என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவர், மாற்றத்துக்குரிய நிலைகளில் கொண்டு வருவதற்கு என்ன செஞ்சிருக்கிறார், முயற்சி பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் சிந்தையினுடைய நிலைகளில் பாருங்களேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் யோசிக்க வேண்டிய நிலைகள் தாவீதுக்கு இருந்துச்சு. அவர் பலவிதமான நிலைகளில் எங்கள் அப்பா கைவிட்டுட்டாங்க, அம்மா கைவிட்டா, குடும்பம் எப்படி, சவுல் துரத்துறாரு, இந்த மாதிரி யோனாத்தான் ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய நிலைகளில், உறவினுடைய நிலைகளில் என்ன செஞ்சால் மறித்து போயிட்டார். நிறைய பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையிலையும் வந்துச்சு. ஆனால் இது யாருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு பாட்டாக பாடி ஜெபமாக பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அவர் ஃப்ரீயாக இருந்துட்டாரே ஒழிய இவர் எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே என்ன செய்யலை. அப்போது நீங்கள் நம்ம புரிந்து கொள்வது என்னன்னா, இந்த சிந்தையை பிசாசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நடத்துவதற்கு இன்னும் நானே இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அந்த பிரச்சனை நடந்து அப்போவே முடிஞ்சிடும். ஆனால் 20 நாள் 30 நாள் 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் இந்த சிந்தைக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம், சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். சண்டை முடிஞ்சிருக்கும், ஆனால் நம்ம சிந்தையில் உட்காந்து நினைஞ்சிக்கிட்டே இருக்கிறது. சண்டை போட்டுக்கிட்டே பார்த்துருக்கீங்களா, யோசிச்சுக்கிட்டே இருப்போம், எப்படி நடந்திருக்கும், எப்படி பண்ணும், எப்படி தான் அப்படிங்கிற நிலைகளில் இந்த சிந்தையை பிசாசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் நடத்துகிறான். அதான் நேற்று பேசுகிறப்போ ஆண்டவர் என்று சொன்னார், அந்த நிறைய காரியங்களை குறித்து அவள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறா, சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறா. சிந்தை, அதாவது கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையை நமக்குள்ளும் என்ன செய்ய கடவுள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம், நாம் சிந்திக்கிற சிந்தனைகளுக்கு வல்லமை கிடையாது. நாம் சிந்திக்கிற சிந்தனையினால் அந்த சிந்தனைகள் செயல்படக்கூடியதாக இருக்காது. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையே ஒரு காரியத்தை சக்ஸஸாக செஞ்சு முடிக்குமே ஒழிய இந்த மாதிரி காரியத்தில் நம்ம சிந்தனை பாரு. சில பேர் பாருங்களேன், நான் கனவுலே கார் வாங்குவாங்க, கனவுலே வீடு கட்டுவாங்க, கனவுலே என்ன செஞ்சிடுவாங்க, அப்படியே டக்க 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 டக்குன்னு கட்டுறாங்கெல்லாம் மேலே எழும்பிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். இந்த சிந்தையை கர்த்தர் என்ன செய்கிறார். ஆமீன். தரிசனங்கள் இருக்கலாம், நாம் இப்படி பெரிய அச்சீவ்மெண்ட்டை செய்யணுங்கிற உணர்வுகள் இருக்கலாம். அதையே யோசிச்சு நைட்டாக பகலாக அப்படி யோசிச்சுக்கிட்டு என்ன செய்வா, சோம்பேறி தான் அந்த மாதிரி காரியங்களை என்ன செய்வாங்க. அல்லேலூயா. நாம் சோம்பேறிகளாக இருக்கும்போது நம்மளுடைய சிந்தனைகளுடைய நிலைகள் கட்டப்பட்டிருக்கும். படுத்துக்கிட்டே யோசிப்போம், படுத்துக்கிட்டே நம்ம என்ன செய்வோம், எல்லா காரியங்களையும் செய்வோம். இல்லை, கர்த்தருடைய நிலைகளில் சிந்தை கிறிஸ்துவுக்குள்ளாய் நிறைந்திருக்கணும். சிந்தை கிறிஸ்துவின் வல்லமையினால் நிறைந்திருக்கணும். அபிஷேகத்தினால், அக்கினியினால், மகிமையினால், ஜெபத்தில், வேத வசனங்கள்னால இப்படி தான் நம்மளுடைய சிந்தைகள் நிறைந்திருக்கணுமே ஒழிய இதை விட்டுவிட்டு வேறு விதமான நிலைகளில் கண்டதை யோசித்து, கண்ட காரியத்தை யோசித்து இந்த சிந்தையை அழுக்காக்கி, கரையாக்கி, பாவத்துக்குள்ளே கொண்டு வந்து இப்படி நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா இந்த சிந்தைக்குள்ளே தேவ ஆவியானவருடைய அசைவாடுதலை நம்ம பார்க்க முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த சிந்தையினுடைய நிலைகளில் நாம் கவலைப்படுறதுனால எதையாவது கொடுக்குமாக்கா? சொல்லுங்கள். உடையை கொடுக்குமா? உணவை கொடுக்குமா? வீட்டை கொடுக்குமா? இந்த சிந்தை ஏதாவது கொடுக்குமா? இந்த முடியை வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ அதனால் முடியுமா? அல்லேலூயா. இந்த சிந்தையினால் எதுவுமே முடியாது. ஆனால் சிந்தையை வச்சு கண்டதையும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆமென். அதனால தான் நம்ம தலையில் கை வச்சு ஜெபிக்கிறப்போ படக்கு 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 படக்குன்னு தலைவலி அடிக்குதா? இதுக்கு காரணம் என்னென்னா, பிசாசு வைக்கிற கை முதல்ல எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த சிந்தையில் தான். அல்லேலூயா. அதுலேயும் நம்மளுடைய சிந்தனைகளில் எதிர்கால சிந்தனைகள்னு ஒன்று இருக்குது பாருங்கள். சிந்தை தேவையற்ற காரியம் பாருங்கள். தேவனோட கூட இருந்தால் தேவனோட கூட இருக்கணும். இதை விட்டு யூதாஸ் காரியத்தை என்ன செய்கிறான்? தேவையற்ற சிந்தனைகளை கொண்டுட்டு வந்ததுனால தான் இயேசு கிறிஸ்துவினுடைய நிலைகள் பாதையை ட்ராக்கை மாற்றி மரணத்துக்கு நேரம். அது தேவ சித்தமாக இருந்தாலுமே இந்த 12 பேரில் ஒருத்தன் தேவையற்ற சிந்தனைகளை சிந்திக்கிறானா? அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். தேவையற்ற சிந்தனைகளை சிந்திக்கிறவங்க இயேசுவோட கூட இருக்கவே முடியாது. தேவையற்ற சிந்தனைகளை சிந்திக்கிறவங்க தேவனுடைய நிலைகளை விட்டுட்டு வேற ஒரு ட்ராக்கில் தான் இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் அபிஷேகம், ஒரு பக்கம் வல்லமை, ஒரு பக்கம் கர்த்தருடைய இப்படி சொல்லிக்கிட்டு இருப்போம். இவங்க இந்த காரியத்தை இப்படி நடத்தினாங்க, இந்த காரியத்தை இப்படி செஞ்சு இவங்க கிறிஸ்துவுக்குரிய நிலைகளில் இவங்க சிந்திக்கவே என்ன செய்ய மாட்டாங்க. ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுடைய இருதயத்தை, ஒரு மனிதனுடைய சிந்தை, அவனுடைய கவலை அவனை ஒடுக்கி போடுங்க. ஒரு மனிதனுடைய இருதயத்தை என்ன செஞ்சிடும்? அவனுடைய கவலை அவனை ஒடுக்கிறோம். அதனால நாம் அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை ஒடுக்கிறோம். ஆவியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும், அபிஷேகத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும், வேத வார்த்தைகளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். இது ஒடுக்கி நாம் எந்த அளவுக்கு வசனத்துக்குள்ள பலத்தோடு இருக்கணுமோ, எந்த அளவுக்கு வார்த்தையில் பலத்தோடு இருக்கணுமோ, இதில் வளர வேண்டிய நம்மளை ஒடுக்கி குறுக்கி நாம் பலத்தோடு கூட ஆவியினுடைய அந்த மனுஷனை பலத்தோடு நடமாட விடாமல் தடுத்துரும் இது. ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் எந்த காரியத்தினால நாம் பலவீனப்படுகிறோம் என்கிறத நம்ம பார்க்கணும். எதில் பலவீனப்படுறோம்? அல்லேலூயா. ஆமாம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனுடைய இருதயத்தை கவலைப்படுத்துறது, ஒரு மனிதனுடைய சிந்தையை பாரப்படுத்துறது, இது எல்லாமே இதுதான் நம்மளுடைய சிந்தை தான். தேவையற்ற சிந்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த சிந்தையினுடைய நிலைகளை பாருங்களேன். இந்த சிந்தை பிசாசுனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு பாருங்களேன். குடிகாரன் ஒருத்தன் இன்னைக்கு குடியை நிப்பாட்டணும்னு நினச்சாலும் மத்தியானம் போல் சிந்தை சொல்லும், போய் குடி. எவனா ஒருத்தன் குடிச்சிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கிறீங்களே, நம்ம ஒன்று குடிக்கணுங்கிற மனநிலை என்ன செய்யுது? அன்றைக்கி ஒரு பையனை குடிச்சு பேசிக்கிட்டு இருந்தான். அதாவது போயில போடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானா, பக்கத்தில் ஒருத்தர் போடுறத பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கொடுங்க. சிந்தை என்ன சொல்லுதப்பா? அல்லேலூயா. ஆமென். இந்த சிந்தனையினுடைய நிலைகள் எங்கே கொண்டு போய் நிறைய பேருடைய வாழ்க்கையை நிப்பாட்டுதுன்னா, தற்கொலைக்கு நேரம் கூட என்ன செய்து கொண்டு போய் கண்டதையும் சிந்திச்சு கண்ட கருமத்தையும் சிந்திச்சு இவங்க என்ன செய்கிறாங்க? தற்கொலைக்கு நேரம் கூட கொண்டு போய் நிப்பாட்டுது. ஏன்? இவங்க இப்படி பேசியிருக்கணும், இவங்க பேசாமல் எப்படி இருப்பாங்க? பேசியிருக்க மாட்டாங்க. இப்படி பேசுனா இதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி பேசுவாங்க? இது எதில் கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டுது அப்படின்னா, ஒரு கணவன் மனைவியோடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தினுடைய நிலைகளாக இருந்தாலும் சரி, இது எங்கே கொண்டு போய் இவர்களை நிறுத்துது அப்படின்னா, தற்கொலைக்கு நேராய் மரணத்துக்கு நேராய் இவர்களை கொண்டு போய் நிறுத்துது. நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா பிரிவினைகளுக்கு நேராக கொண்டு போய் என்ன செய்யுது? குடும்பத்தில் சமாதானத்தை அது என்ன செய்யுது? சீர்குலைக்குது. அல்லேலூயா. இந்த சிந்தனையினுடைய நிலைகள் ஒரு நிலைகளை பேசி இவங்கள இப்படி தான் இருக்கலாம்ங்கிற, உன்னை எப்போ தெரியுமா, உன்னை இப்படி பேசிவிட்டாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள பார்க்குறப்பெல்லாம் எரிச்சலாக பேசுறது, எரிஞ்சு விழுகிறது. அல்லேலூயா. என்ன செய்யறது? எரிஞ்சு விழுகிற செயல்பாடு. இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. இதில் எதுலலாம் நடக்கும் அப்படின்னு அந்த சிந்தைக்குள்ளே தான் என்ன செய்யுது? இந்த சிந்தை பொல்லாது. இது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற சிந்தையா இது இல்லை அப்படின்னா, இந்த சிந்தை பிசாசுனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளே அழிச்சுப்படும். அல்லேலூயா. நீங்கள் கண்டதை யோசிக்கிறதுனால என்ன வருது? வியாதி வருதா? சொல்லுங்களேன். கண்டதை யோசிக்கிறதுனால காய்ச்சல் வருதா? கண்டதை யோசிக்கிறதுனால சாத்தானுடைய செயல்களை அதாவது அந்த சிந்தை நமக்குள்ளே கொண்டு வந்துடுது. அல்லேலூயா. ஆமென். கவலை, சிந்தை, இது எல்லாமே நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைகளில் பயத்துக்குரியது. மரண பயத்தை கூட கொண்டு வரும். ஆமென். அதனால் ரொம்ப முக்கியமானது எதுக்கா சொல்லுங்கள்? இந்த சிந்தையை கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்ம என்ன செய்யணும்? ஆமென். அதனால தான் மார்த்தாள் கிட்ட ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்கிற?
தேவையில்லாமல் யோசிக்கிறது, தேவையில்லாமல் கவலைப்படுறது. அல்லேலூயா. தேவையற்ற யோசனைகள் எல்லாமே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆபத்தானது. தேவையற்ற காரியம் ஆபத்தானது. ஆமென். ஜெபம் பண்ணிடுவோமா? எழுந்துருங்க. அல்லேலூயா. இப்படி எல்லாரும் எழுந்திருப்போம். ஆமென். அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. பாடுவோம் ஆண்டவர்ட்ட. ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் சுவையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஸ்தோத்திர ஆண்டவரே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. சுவையான வழியிலே நடத்த வேண்டுமே. செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை சீரழிக்கிற தேவையற்ற காரியங்களை யோசிக்க வைக்கிற இந்த சிந்தை உடைய சமூகத்தில் பரிசுத்தமாக்கப்படுவதாக. வீணானதை யோசிக்க வைக்கிற இந்த சிந்தையில் இருக்கிற பாவங்கள் அழிக்கப்படட்டும். பரிசுத்தப்படுத்துங்க. உமக்குள்ள இந்த சிந்தை செயல்படுவதாக. இந்த நாள் முழுவதும் கூட இருந்து எங்கள் பிரயாணங்களில், வியாபாரங்களில், வேலைகளில், பள்ளிக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு போகிற எல்லா நிலைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. பிரயாணமாய் போகிற ஒவ்வொருவருடையும் கூட இருங்கப்பா. எல்லா கட்டுக்கள் அழிக்கப்படட்டும். கற்பத்தின் நன்மைகளை கொடுங்க. கடன் பிரச்சனைகளை மாற்ற உதவி செய்திருங்க. சரீர வியாதிகள் அழிக்கப்படுவதாக. சுகபல நன்மையை கொடுங்கப்பா. நான் ஆசீர்வதிக்கிறேன். தடைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். விடுதலை தந்து வாழ வைங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.